இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த நாடு புண்ணிய பூமி. அதுக்கு பலமுறை நான் சென்றிருக்கிறேன். பல குருக்கள், ஆயர்கள், துறவிகள், பொதுநிலையினரென்று ஏறக்குறைய ஒரு 2000 பேருக்கு மேலே நான் கூட்டின்னு போயிருக்கேன். இப்போ போன மே மாதம், இப்போ இல்லை, போன மே மாதமே ஒரு 50 பேர் என்கிட்ட முதல்லே சொல்லி பணம்லாம், அந்த ஃப்ளைட்டுக்கு வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து கட்டிட்டு ரெடியாக இருந்தாங்க. அப்போ போக முடியல. அப்படி கட்டின ஒரு சாமியார், ஒரு 12 பேர் சாமியாருங்க வேறு. அதில் ஒருத்தர் இங்கே கூட்டத்தில் இருக்கார். அந்த சாமியாரும் போக முடியல. காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவும் இஸ்ராயல் சேர்ந்து ஈரானோடு சண்டை தொடர்ந்து எப்படா முடியும் 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 என்று கொடுத்தவங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லார்ட்டையும் நான் சொல்லுவேன், ட்ரம்ப்புக்கிட்ட வேண்டிக்கிங்க, அந்த ட்ரம்ப்புக்கிட்ட வேண்டிக்கிட்டிங்களா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா உலகத்தில் யுத்தம், சண்டை என்பது சர்வசாதாரணமாக போயிடுச்சு. அது உலக நாடுகள் மத்தியில் மட்டும் இல்லை, குடும்பங்களிலும், வேலை செய்யும் இடத்திலும், படிக்கின்ற இடத்திலும் பகைமை, வெறுப்பு, சண்டை, நிறையா பிரச்சனைகள் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம்? இப்படியெல்லாம் நம்முடைய மத்தியில் இப்படி ஒரு வெறுப்பும் பகைமையும் அல்லது அதனால் வருகின்ற அழிவுகளும் ஏன் காரணம்? அடிப்படையை பார்த்திங்கன்னா பைபிள் சொல்லுது, அடிப்படையில் நாம் சுயநலவாதிகள். நம்மை மட்டுமே பார்க்கிறோம், நம்மை மட்டுமே சுற்றி பார்க்கிறோம். நான் 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 என்ற தன்னிலை ஆசை, இதுதான் முதல் காரணம். அதனால் வருகின்ற விளைவுகள் தான் பிரிவினைகள். அதான் தூய ஆவியார் பெற்றிக்கொள்ளவில்லை என்றால், தூய ஆவியாரின் அருளில் நாம் வாழவில்லை என்றால், புனித பவுல் இன்னைக்கு படிக்க கேட்டோம், அதனால் வருகின்ற பிரச்சனைகள் என்ன என்பதெல்லாம் பெரும் ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். வீண் ஆசையால், பேராசையால், சுயநலத்தால், வீண் பெருமையால் இந்த உலகம் மிகவும் மோசமாக, உலகம் என்று எங்கேயோ இல்லை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் நிலவுகிறது என்பதுதான் அடிப்படை. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நலமுடன் வாழ முடியும் என்பதை கடவுளே நம்மை படைத்த கடவுள், ஆணும் பெண்ணுமாக படைத்த கடவுள், தன் உருவில் படைத்த கடவுள், கடவுள் தன் உருவில் தான் என்னையும் உங்களையும் படைத்தார். அந்த உருவில் படைத்த கடவுள் அந்த மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ப வனத்தை படைத்து அங்கே வாழுங்கள் என்று சொன்ன கடவுள், அந்த கடவுளை மறந்து அவர்கள் தொடக்கத்தில் பாவம் செய்தார்களே, கடவுளை போல் நாங்கள் மாற வேண்டும் என்று பேராசை, சுயநலம் கொண்டார்களே, அங்குதான் பிரச்சனைகள் தொடங்கியது. இதற்கு ஒரு மாற்றுதான் இன்று நாம் விழா கொண்டாடுகிற மூவொரு கடவுள். கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்று நாம் ஞான உபதேசத்தில் படித்தோம்.
அது என்னடா 3 விதத்தில் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச ஒரு பெரிய பொருள் உண்மை அல்ல, இது கடவுள் வெளிப்படுத்தியது. காரணம், மனித முறையில் நாம் எதையும் பார்க்க பழகிவிட்டோம். ஆகவே மனித முறையில் கடவுளையே பார்க்கின்ற எண்ணம் இருப்பதனால் கடவுள் மனித முறையில் தன்னை இன்று வெளிப்படுத்துகிறார். தந்தை, மகன், தூய ஆவியார் என்று பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தி கொண்டே வந்தவர். இயேசுவின் காலத்தில் இயேசு திருமுழுக்கு வாங்கும் பொழுது அந்த யோர்தான் நதியில் என்ன சொன்னார்? இவரே என் அன்பார்ந்த மகன். தந்தை சொல்கிறார். அப்பர் தந்தை, மகன். அந்த நேரத்தில் யார் வர்றது? தூய ஆவியார் வருகிறார். அவர் யார்? இந்த தந்தை மகனுக்குள்ள உறவின் வெளிப்பாடு. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, கேட்டகிசம் ஒரு சின்ன ஒரு வார்த்தை. இவங்க யார் அப்படின்னா, தந்தையாகிய கடவுள் என்னை படைத்து பராமரிக்கிறார். சுதன் ஆகிய கடவுள் இயேசு கிறிஸ்து என்னை பாவத்திலிருந்தும் பிணியிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் விடுவிக்கிறார். தன் உயிரையே கொடுத்து, விலையாக கொடுத்து. தூய ஆவியார் நான் கடவுள் வழியில் நடப்பதற்கு என்னை உறுதிப்படுத்துகிறார். என்னை அவர் வழி நடத்துகிறார். உண்மை எது என்பதை தெளிவுபடுத்துகிறார். இதுதான் மூவொரு கடவுளுடைய வேலை. இதைத்தான் இயேசு கிறிஸ்துவே கூட அவர் நானும் தந்தையும் ஒன்று என்று சொன்னவர், தந்தை என்னை அன்பு செய்வது போல் நான் தந்தையை அன்பு செய்கிறேன், அதுபோன்று நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று அந்த மூவொரு கடவுளின் தன்மை என்ன? அன்பு. இந்த அன்பு இருந்ததுன்னா, அதான் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு என்றால் என்ன, மனித உலகத்தில் குடும்பத்தில் அன்பு என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார். அது சுயநலம் பார்க்காது, எதையும் எதிர்மறையில் பார்க்காது, எதையும் நல்ல முறையை பார்த்து அந்த அன்பு எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கும். ஆக மூவொரு கடவுளை பற்றி இன்னைக்கு யோசிக்கும் போது 2 விஷயம் நம்ம மனசில் பதியணும். ஒன்று, அவர்களில் இருக்கின்ற ஒற்றுமை. 2வது, அவர்கள் ஒரே தன்மையில் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய விதத்தில் மக்களை பாதுகாக்கிறார்கள், பராமரிக்கிறார்கள், வழிநடத்துகிறார்கள், மீட்கிறார்கள் என்பதை, இதுதான் இந்த மூவொரு கடவுள் நம்முடைய குடும்பத்தில், என்னுடைய சமூகத்தில், எண்ணில் எப்படி செய்கிறார் என்றால், நம்மில் நாம் பலராக இருந்தாலும் மனசில் நாம் ஒருமனப்பட்டு வாழ இந்த கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். அந்த ஒருமனப்பட்டு வாழும் பொழுது, விட்டு கொடுத்து வாழும் பொழுது நம்மில் ஒருமைப்பாடும் முன்னேற்றமும் இருக்கும். எங்கே பிரிவினை இருக்கிறதோ அங்கே முன்னேற்றம் அல்ல, அழிவு. ஈரானில் எவ்வளவு பெரிய அழிவு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ராயல் நாட்டில் லெபனனில் போடுகின்ற குண்டு எத்தனை அழிவுகள், மக்கள் மட்டுமல்ல பலவிதமான அழிவுகள். அவர்கள் செய்கின்ற அந்த யுத்தம் நமக்கும் அழிவை ஏற்படுத்துகிறது. டீசல், பெட்ரோல் விலை, கேஸ் விலை, இன்னைக்கு எல்லாம் தவிக்கிறார்கள். ஹோட்டலுக்கு போனால் 30 ரூபா 20 ரூபா இருந்த காப்பி இன்னைக்கு 100 ரூபா சொல்கிறான். காப்பி என்ன சொல்கிற? எல்லாம் விறகும் கிடைக்கல, எல்லாம். இதுதான் பிரச்சனை. ஆக மூவொரு கடவுளை நினைத்து நாம் இந்த தந்தை, மகன், தூய ஆவியார்
நமக்கு காட்டுகின்ற அந்த ஒருமைப்பாட்டில் நாம் வாழ இறைவனிடம் எப்பொழுதுமே நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த பின்னணியில் தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுகின்ற மாதா 1525 வருஷம் லெப்பாந்தோ என்ற இடத்தில் கிறிஸ்துவ தலங்களை மீட்டெடுக்க கிறிஸ்துவ ஒரு போர் படை இஸ்லாமிய படையெடுப்பை வருகிறது. அந்த இஸ்லாமிய படையெடுப்பை முறியடிப்பதற்கு கிரீஸ் நாட்டு கடல் கரையில் போரிடுகிறார்கள் 1559. அப்போ பாப்பானவர் திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் அவர் என்ன சொன்னார், இந்த சண்டை இருப்பது நல்லதல்ல, ஒருவரை தாக்கிக் கொள்ளும் சரியல்ல, அதே நேரத்தில் நம்முடைய திருத்தலங்களை நம்முடைய இடங்களை பாதுகாக்கவும் வேண்டும். ஆகவே இதற்கெல்லாம் நாம் யாரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும்? மாதாவிடம். ஆகவே நீங்கள் ஜெபமாலை சொல்லுங்கள், அமைதிக்காக ஜெபமாலை சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த ஜெபமாலை சொல்கிறாங்க அந்த கிறிஸ்துவ நாடுகள் எல்லாருமே இதை குறித்து ஜெபமாலை சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியா, ஒரே நாளில் அவங்க சொல்ல தொடங்கி முடிந்த அடுத்த நாளே சண்டை முடிந்தது, எல்லாம் அமைதியாகிறது. அப்போ தான் அவர் சொன்னார், இது நமக்கு மாதா இன்று ஜெபமாலை மாதாவாக, அதான் உங்களுக்கு நம்ம ஜெபமாலை மாதா என்று சொல்கிறோம். என்ன ஜெபமாலை அப்படின்னு சொன்னால், அதுவும் அந்த மூவொரு கடவுளை நினைத்து தான், தந்தை மகன் தூயாவியின் பெயரால் இந்த மன்றாட்டுக்களை நாம் எழுப்புகிறோம். ஒன்று, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அது மாதாவுக்காக அல்ல, தந்தை மகன் தூயாவியாருக்காக. அதன் பிறகு மாதாவை, அவருடைய பெருமையை கடவுள் எப்படி கொடுத்தார் என்று மங்கள வார்த்தை ஜெபிக்கிறோம். அப்போ இந்த ஜெபமாலை என்பது கடவுள் நமக்கு செய்கின்ற அற்புதங்களை நினைத்து ஜெபிக்கும் பொழுது எனக்கு கண்டிப்பாக அந்த மாதா வழியாக அருள் கிடைக்கும் என்பதை நாம் நம்புகிறோம். மட்டுமல்ல, அதுதான் அனுபவம். அன்பார்ந்தவர்களே, இந்த மூவொரு கடவுளின் பின்னணியில் தூய ஆவியார் நமக்கு யார் என்பதை கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசித்தார். நல்லா அருமையாக வாசித்தோம். அதில் 5ஆம் அதிகாரம் அதில் சொல்லியிருக்கு, தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டால் என்னென்ன நடக்கும், பெறவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை ரொம்ப தெளிவாக அந்த 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஆற்றலை கொடுப்பவர், அதாவது ஊன் இயல்பு, மனித இயல்புக்கு விட கடவுளுக்குரிய வாழ்க்கையை வாழ்வதுதான் தூய ஆவியார் நமக்கு தூண்டுகிறார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க 165 பேர் தூய ஆவியாரின் சிறப்பான முறையில் பெறுகிறார். இது ஒன்றும் புதுசு இல்லை. உங்களுக்கு ஞானஸ்நானம் வாங்கும்போது நாம் எல்லாரும் தூய ஆவியாரை பெற்று இருக்கிறோம். இன்று உறுதி பூசல் எதுக்காக என்று சொன்னால், நாம் ஞானஸ்நானத்தின் பொழுது பெற்ற அந்த விசுவாசத்தை, கிறிஸ்துவ நம்பிக்கையை நாம் உறுதியோடு வாழ்ந்து இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில், என் குடும்பத்தில் நான் சாட்சிய வாழ்வு, கிறிஸ்துவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்வதற்காக இந்த தூய ஆவியார் நம்மை உறுதிப்படுத்துகிறார். அதனால்தான் உங்களுக்கு நம்ம சொல்லும்போது, தூய ஆவியாரால் நீங்கள் முத்திரையிடப்படுகிறீர்கள் என்று நாம் சொல்கிறோம். இந்த ஆவியாரின் வரத்தை பெற்றவர் மரிய குரட்டி தன்னுடைய பாவ சோதனைகள்லாம் அவரிடம் அண்டிய பொழுது அந்த ஆவியாரை நினைத்ததனால் அவர் உறுதியாக இருந்து பாவத்திலிருந்து அவர் விடுபட்டு, தன் உயிரே சென்றாலும், டொமினிக் சாவியோ, தன் உயிரே சென்றாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொன்னதற்கும்
இதே தூய ஆவியார் அவர்களை காப்பாற்றினார். இன்றும் நமக்கும் தூய ஆவியாரை நினைக்கும் பொழுது குழப்பத்தில் இருப்பவர்கள், நாம் பலமுறை கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸ், குழப்பத்தில் இருக்கிறோம், செய்யலாமா, இதை சொல்லலாமா, இது போகலாமா, போகக்கூடாதா என்றெல்லாம் பல விதத்தில் குழப்பம். அப்பொழுதெல்லாம் தூய ஆவியாரை, ஆவியே எனக்கு வழிகாட்டும், எனக்கு உறுதிப்படுத்தும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நமக்கு வழிகாட்டுவார். இதுதான் உறுதி பூசலின் முக்கியத்துவம். ஆகவே நாம் திருமுழுக்கில் பெற்ற அந்த கிறிஸ்துவை நான் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவேன் என்ற நிறையில் நம்முடைய வாழ்க்கை அமைய உங்களுக்கு தூய ஆவியார் அருள் கூறுவார். ஆகவே புனித பவுல் அந்த ஆவியாரை பற்றியெல்லாம் பேசும்போது அதே கடிதத்தில் சொல்லுவார், கிறிஸ்து இயேசு என்னோடு இருக்கிறார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு கிறிஸ்து. இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். என்னோடு வாழ்வது நான் வாழ்வல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்தால் உங்கள் வாழ்க்கை சிறந்து இருக்கிறோம் என்பதை உறுதி. ஆகவே அத்தகைய வாழ்க்கையை நீங்கள் பெற தூய ஆவியாரை தொடர்ந்து ஜெபிக்க, அவரிடம் ஜெபிக்க இந்த ஜெபமாலை அன்னை நமக்கு அருள் கொடுக்க நாம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம்.